மாறன் வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாறன் வீராவோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ காமெடியா இருந்துச்சு. நம்ம வீரா வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க கண்மணிய. "நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் வந்து தீர்த்து வைக்கிறேன்." "ஆமா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கேன் தான். ஆனா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது." "ஏன்டி சொல்ல முடியாது?" "இது என் வீடு, என் பிரச்சனை. நான் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிறேன்." இப்ப ராகவன் வந்து நகை எங்கன்னு கேட்டிருந்தா, "என்ன பண்ணியிருப்ப?" "அது என் பிரச்சனை. என் பிரச்சனையில நீ தலையிடாத. நீ யாரு முதல்ல இதெல்லாம் கேள்வி கேட்க?" அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து சொல்றாங்க. "இந்த கல்யாணத்த நடத்தி வைக்க நான் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்க சூழ்நிலையில நீ என்ன எனக்கு என்ன சம்மந்தம் இல்லைங்கிற?" "ஆமா, நீ கல்யாணத்த நடத்தி வைக்க ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சேன் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கே நான் ஏன் செஞ்சேன், இது மாரிலாம் உங்களுக்கு புரிய வரும். இப்போதைக்கு என்ன ஒண்ணும் கேட்காத." அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளில வராங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஒரு நபர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "கண்மணி, நகை குடுக்குற மாரி குடுத்துட்டு, பின்னாடியே வந்து ஆள் அனுப்புறேன்ல, உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில பாரு நான் யாருன்னு. கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தரு ஃபோன வந்து கட் பண்ணிடுறாங்க. மாறன் வந்து லேட் நைட்ல வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. வீடு வந்து பூட்டி இருக்கு. என்னடா அது? சரி நம்மள்ட்ட தான் சாவி இருக்கேன்னு சொல்லி சாவி வச்சு வீட்ட வந்து தொறந்துட்டு, அப்படியே கதவ பூட்டிட்டு, அப்படியே கிச்சனுக்குள்ள குடுகுடுன்னு வராங்க. கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா, என்னடா அது? எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுட்டு, பாத்திரம்லேருந்து எல்லாம் அலம்பி வச்சுட்டாய்ங்க. இது தெரியாம வந்து நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடலான்ல வந்திருந்தோம். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து இன்னொரு பக்கம் வந்து தொறந்து பார்க்குறாங்க. அப்பாடா! அத்தை நல்லா இருக்கணும். ஏதோ சாப்பாடு ஏதோ கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து பின்னாடிலேருந்து பயமுறுத்துறாங்க நம்ம வீரா. "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீதானா? ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நான் வேற என்னமோ ஏதோ நெனச்சுட்டேன். நெனப்பனா நெனப்பேன். "என்ன பூனை போல வந்து உருட்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீரா. உடனே மாறன் வந்து கேட்குறாங்க, "பூனைய தான் யாருமே சரியா கவனிக்கிறது இல்லையேம்மா, அதனால தான்." அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு, "சரி, சரி நானே உனக்கு சாப்பாடு வந்து பரிமாறுறேன்னு" சொல்லி சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. "நீ எதுக்கு தூங்காம இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். எப்போதும் நீ இந்த நேரத்தில தான் வந்து சாப்பிட வருவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாமா. டைனிங் டேபிள்லலாம் உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க, லைட்டு போடணும். எல்லாரும் வந்து எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் பிரச்சனையாகும். இதெல்லாம் தேவையா? அப்புறமேட்டு ஒரு வாய் சாப்பிடுறத கூட கெடுத்து விட்டுருவாய்ங்க. அதனால தான் நான் எப்போதும் வந்து கிச்சன்ல யாருக்கும் தெரியாம தனியாவே உட்காந்து சாப்பிட்டுருவேன். இதுதான் என்னோட ஸ்பாட்டே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "சரி சாப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன தூங்காம உட்காந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப மாறன். உடனே வந்து பேசுறாங்க. "எனக்கும் தூக்கம் வரல. புது இடம் இல்ல." "ஓ! அப்படியா? சரி, சரி. நான் கூட நெனச்சேன், நீ என்னோட பாட்டு கச்சேரிக்காக தான் வெயிட் பண்றேன்னு. வேணா ஒரு சாங்க வேணா எடுத்து விடட்டா?" அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. "நீ என்ன தெளிவா இருக்க இன்னைக்கு. இது மாரிலாம் சாப்பிடலையா?" "ச்சே! ச்சே! நான்லாம் சாப்பிடலம்மா இன்னைக்கு. ஒரு வேள கடை சாத்திட்டாங்களோ, அதனால தான் தெளிவா வந்திருக்கியோ?" "இல்ல, இல்ல. இன்னைக்கு மூடு சரியில்ல. நான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன். எப்போதும் இந்த மாரி சூழ்நிலையில தானே அதிகமா சாப்பிடுவ." "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ கடை இல்ல. அதனால தான் சோகமா இருக்கியோன்னு நெனைக்கிறேன்." "ச்சே! ச்சே! வீடு ஃபுல்லா பார்த்தல்ல எவ்வளோ வச்சிருக்கேன்னு." "ஆமால்ல. வீடு ஃபுல்லா பாட்டில் தான் வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது, எனக்கு தோணுச்சுன்னா தான் பண்ணுவேன். இல்லாட்டி நான் அத எடுக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம "இன்னும் கொஞ்சம் சாம்பார் வந்து ஊத்தட்டா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஒருத்தனுக்கு காயம் பட்டிருக்கே, ஏதாவது வந்து நல்லா சமைச்சு வைப்போம். அவனுக்கு வந்து உதவியா இருக்கும்னு சொல்றது இல்லையா? நான்வெஜ் எதுவும் சமைச்சு வச்சிருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க. "நான் என்ன உன்னோட பொண்டாட்டியா? புருஷனுக்கு வந்து இது மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நல்லதா சமைச்சு வைக்கிறதுக்கு. ஓவரா தான் பண்ற. ஓவரா வந்து பண்ணாத. சரியா? நான் எதுவும் உனக்கு சாப்பாடு வந்து பரிமாறுனா, உன் இஷ்டத்துக்கு வந்து சமைச்சு வைக்கணுமாடா? சரி, சரி. அதுவும் ஓகே தான். என்னடா தெளிவா இருக்கனால தான் கேள்வி கேட்குறியா? நீ வேணா என் ரூமுக்கு போ. பாட்டில் எடுத்துட்டு வா. ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து வை. நான் வேணா சாப்பிட்டுக்கிட்டே பேசுறேன். நீ அதுக்கு தானே ஆசைப்படுற. போட்டேன்னா பாரேன்." அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீரா அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து வந்துட்டாங்க. "என்னடா இவ பரிமாறிக்கிட்டு இருக்கா? ஏய் நீ ஏஞ்சி போ. இதெல்லாம் என் வேலை. நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? என்னமோ வந்து பொண்டாட்டி மாரி பண்ற." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத." "என்ன மாறா? அக்காக்காரி வந்து வந்துட்டா. இப்ப இவ வந்து பிரச்சனை பண்றதுக்கா வராளா? இவ என்ன பிரச்சனை பண்ணா? ஓவரா தான் பண்ற." "ஏய் நான் தானடா எப்போதும் உனக்கு பரிமாறுவேன். அதுவும் சுட சுட." "அத்த நான் செம கோவத்துல இருக்கேன். 2 நாளா நீ தோசைய வந்து குத்தி வச்சிருக்க. அதுவும் 10 மணிக்கு. நான் 3 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி தெரியுமா ஆறிப்போச்சு. ஹேண்ட் பேக்ல கூட வைக்கல. தோசை கல்லு மேல வந்து வச்சிருந்தேன். அதெல்லாம் சொல்ல முடியாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அசிங்கப்படுத்துறானே, அவமரியாதைப்படுத்துறானே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வள்ளி, வீரா வந்து நல்லா வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னடா இவன் முன்னாடி அசிங்கப்படுத்துற? நான் தானடா உன்ன சாப்பிட்றியா சாப்பிட்றியான்னு கேட்பேன். இப்ப காலையில நான் ஹோட்டல்ல சாப்பிட்றேன்னு வச்சுக்கயே அத்த. அவன் யார் என்னன்னே தெரியல. ஆனா அவன் சட்னி வச்சுக்கங்க, சாம்பார் வச்சுக்கங்க, 2 இட்லி சேர்த்து வச்சுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி உரிமையா வந்து கேட்பான். ஆனா நீ
இது எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. பாத்தியா நேத்தியெல்லாம் நீ காஞ்ச தோசை தான் போட்டுட்டு இருந்த. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்னு சொல்லி மண்டையில வந்து லைட்டா கொட்டிட்டு, அங்கேருந்து வந்து நம்ம வள்ளி மட்டும் குடுகுடுன்னு அவங்க ரூம் பக்கம் போயிட்டாங்க. நீ போய் தூங்குறதுனா தூங்கு. நான் சாப்பிட்டுட்டு நான் வரேன். சரியா? சரி நாளைக்கு சீக்கிரம் எந்திரி. ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. உன்னால ரொம்ப நேரம் கூட தூங்க முடியாது. என்னது ஃபங்ஷன் வச்சிருக்காங்களா? என்ன ஃபங்ஷன்னோன, வரலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுமங்கலியா அக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாரி பூஜை வந்து பண்றாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பனா நிம்மதியா தூங்க கூட முடியாது போல இருக்குன்னோன, காலையில அந்த ஃபங்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளி. அப்பன்னு பார்த்து தாம்பூல தட்டுல வெத்தல, பாக்கு, பூ, பழம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயர் வந்து மந்திரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விளக்கேத்தணும், தீப்பெட்டி குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வீரா வந்து மாறன வந்து மாட்டி விட்டாங்க. "ஏய் தீப்பெட்டி நீ தான் வச்சிருப்பல்ல, அதுக்கு வச்சிருக்கல்ல, நீ வந்து எடுத்து குடுப்பா, ஐயர் கேட்குறாருல்ல" அப்படின்னு சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க. ராமச்சந்திரன் வந்து செம்மையா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல. "ஏய் எதுக்குடி இந்த தம்பிய வந்து மாட்டி விட்ட?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, உடனே மாறனும் வந்து எத பத்தியும் யோசிக்காம தீப்பெட்டி வந்து குடுக்குறாங்க. உடனே ஐயர் வந்து பேசுறாப்புல, "தம்பி கொஞ்சம் அளவுக்கு அதிகமா போச்சுன்னா பிரச்சனை ஆயிட போகுது தம்பி, பார்த்துக்கங்க. அறிவுரையெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல விளக்கேத்திட்டு மந்திரம் சொல்ற வழிய பாருங்கோ" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப வள்ளி செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதே மாரி அவரு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. "இரு தனியா வருவல்ல, அப்புறம் நான் உன்ன வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, தனியா வந்து நம்ப வீரா மட்டும் போறாங்க. பின்னாடியே மாறன் போறாங்க. "ஏய் என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? ஆல்ரெடி என்ன வீட்ட விட்டு தொரத்தலாம்ன்னு முடிவே பண்ணி தான் கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா? நான் என்ன பண்ணேன்? எதுக்குடி எத்தன பேர் முன்னாடியும் என்ன மாட்டி விட்ட? நான் என்னப்பா பண்றது? நீ எதுக்கு எடுத்து குடுத்த? ஏய் நான் எது கேட்டாலும் நான் அள்ளி குடுத்துருவேன். நான் அவ்வளோ வள்ளல் தெரியுமா? நீ வச்சிருக்கிறதே 4 பாட்டிலு, 2 தீப்பெட்டி, ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வேற ஏதோ பாக்கெட்ல ஒண்ணு வச்சிருக்க. அப்படி இருக்க சூழ்நிலையில நீ என்னத்த குடுக்க போற? சும்மா காமெடி பண்ணாத. வர கோவத்துக்கு உன் மண்டையிலேயே கொட்டுறேன் பாருன்னு சொல்லி கொட்டலான்னு வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ப வீரா வந்து "ராமச்சந்திரன் சார் இங்க பாருங்களேன்" அப்படின்னு சொன்னோனே, அவர் தள்ளி நிக்கிறாங்க. "பயந்துட்டியா? பயந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குடுகுடுன்னு எஸ்கேப் ஆகுறாங்க. ஐயர் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. நம்ம மாறன் உட்கார்ந்ததுக்கப்புறம், "காலையில பொங்கல் சாப்பிட்டீங்களா? ரவா தோசை சாப்பிட்டீங்களாங்கிற மாரி கேட்குறாங்க." அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ரவா தோசைங்கிற மாரியே மந்திரத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "தம்பி நீ சேட்ட புடிச்ச பையனா இருப்ப போல இருக்கே. உன்ன நான் கிண்டல் பண்ணனோனே, என்ன வச்சு செய்றல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரேம்பா" அப்படின்னு சொன்னோனே ஏந்திச்சு வந்து நிக்கிறாங்க. விழுந்து விழுந்து மொத்த குடும்பமும் வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ப வீரா வந்து திருப்பி வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "என்னப்பா அடுத்தது எதுவும் ரவுண்ட் வந்து விளையாடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகே தானே. ஆமா எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே நீ மட்டும் தானே. உன்ன மாட்டி விட்டா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ராமச்சந்திரன் கிட்ட வந்து அடுத்தது உன்ன எதுவும் மாட்டி விட்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இல்லாட்டி நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் கியூட்டா அழகா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி, சரி. இந்த வாட்டி வேணா உன்ன பாவம்ன்னு சொல்லி மன்னிச்சு விடுறேன். அடுத்த வாட்டி வந்து உன்ன சும்மா விட மாட்டேன். வெளியில வேணா போயிட்டு வரியா? வெளியில வந்து ஃப்ரீயா வந்து, அப்படியே வாயில என்னமோ வச்சுட்டு வந்து ஊதிக்கிட்டு இருக்கலாம்ல. ஏய் என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? லைவா வந்து எங்க அப்பா கிட்ட மாட்டி விடணும். அதுக்கு தானே. கண்டுபிடிச்சிட்டியா பிளான? சரி பொழச்சு போ. நான் போறேன்னு சொல்லிட்டு, வீரா மட்டும் குடுக்கணும்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் வள்ளி ஒரு திட்டத்த வந்து போட்டு வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து மருத்துவர் போல இருக்கு. அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க. கண்மணி கைய புடிச்சு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான், அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்மணி வந்து கீழ வரப்ப, "எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "உன்னை எல்லாரும் நம்புவாங்க. அந்த லெட்டர நெனச்செல்லாம் நீ பயப்பட வேண்டிய தேவையும் இல்ல, அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, சரிங்கன்னு சொல்லி நம்ம ராகவனும் அவங்க 2 பேரும் மாஸா வராங்க. "எதுக்கு இந்த பூஜை பண்றீங்கன்னு?" பிருந்தா வந்து கேட்டோனே, "இது ரொம்ப காஸ்ட்லியான பூஜைம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு பூஜைன்னு தானே கேட்டேன். அதுக்கு என்ன காஸ்ட்லியான பூஜை, காமெடியான பூஜைன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மான்னு இருக்க மாட்டியா வள்ளி? ஏதாவது பிரச்சனை தான் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லும்போது, காரணத்த வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம ராமச்சந்திரன், "அப்படிங்களா? பிருந்தா போய் எல்லா வேலையும் பாரும்மா" அப்படின்னு சொல்லும்போது, சரி, சரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து கண்மணி எல்லாருக்கும் வந்து பாதம் கழுவிட்டு, அப்படியே வந்து கையில வந்து கட்டு வந்து கட்டுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க கட்டிக்கிட்டு இருக்கும்போதே கைய புடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.